சரிகமபா நிகழ்ச்சியில இந்த முறை அபிஷேகா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாக்கி வந்த சரிகமபா லிட்டில் சாம்ஸ் இப்ப இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. சரிகமபா நிகழ்ச்சியில 6 ஃபைனலிஸ்டா அபிஷேகா, வர்ஜா, தான்வி, சுமன்ராஜ், அக்ஷித் நிரூபம், பிரியதர்ஷன் இப்படி 6 பேர் ஃபைனலிஸ்டா தேர்வாகி இருக்காங்க. இவங்க 6 பேத்துக்குள்ள தான் பல பரீட்சை நடக்க போகுது. அண்ட் இந்த 6 பேத்துல அதிகப்படியான வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அபிஷேகாவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அபிஷேகா ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம், அபிஷேகாவுக்கு மக்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாகவே இருக்கு. அதனால கண்டிப்பா டாப் 3க்குள்ள அவங்க வந்தாகணும். இன்னும் நல்லா பண்ணாங்க அப்படின்னா முதல் பரிசு வாங்குறதுக்கே அதிக வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது காரணம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஆரம்பத்திலேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே டிக்கெட் டு ஃபினாலேல அவங்களால சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 4 வாரங்கள் கழித்து 5வது வாரம் தான் அவங்க செலக்ட் ஆகியிருந்தாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஒன்ஸ் அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலேல செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களே கூட ஒரு ப்ரோமோல சொல்லியிருந்தாங்க, யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ அவங்களுமே ரொம்ப வெறி கொண்டு இருக்காங்க இந்த ஒரு ஃபினாலேவை பயங்கரமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு. அதாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நல்லபடியாகவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக அபிஷேகா இந்த முறை வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அபிஷேகாவுக்கு சாதகமாக நடந்தால் போதும். அதாவது அபிஷேகா சூஸ் பண்ணக்கூடிய சாங் வந்து கிராமப்புற பாடலாக இருக்கணும். அதுவும் ரசிகர்களுக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு சாங்காக இருக்கணும். ஏன்னா அபிஷேகாவை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பாடல்கள் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஈஸியாக பாடிடுவாங்க. அது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னே சொல்லணும். டிக்கெட் டு ஃபினாலேயோட 5வது ரவுண்ட்லேயே அவங்க அந்த ஒரு பாடலை பாடி தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ அபிஷேகாவுக்கு கிராமப்புற பாடல் மட்டும் கிடச்சி அவங்க நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனாலே கண்டிப்பாக இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த முறை இந்த சீசன் அபிஷேகா டைட்டில் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அண்ட் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே போல 2வது மற்றும் 3வது நபர் யார் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்கு. அண்ட் கண்டிப்பாக 2வதாக வர்ஜா வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 3வதாக தான்வி அப்படின்னா அக்ஷித் நிரூபம் இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஒரு கருத்தை தான் ரசிகர்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் சோசியல் மீடியாவில் சொல்லப்படுற எல்லாமே அக்யூரேட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரம் என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். ஏன்னா இந்த சீசனில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு கிட்ஸாக தான் இருக்காங்க. சடனாக அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபினாலேயில் யார் சர்ப்ரைஸ் பண்ண போகிறா, யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறா, அண்ட் அந்த 1 கோடி ரூபா விட்ட யார் வெளில போகிறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? உங்களோட தாட் படி இந்த சீசன் யார் டைட்டில் வின் பண்ணுவா? மறக்காமல் டாப் 3 மெம்பர்ஸ் நீங்கள் யார் நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.